நம்முடைய பட்டணத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக அவனாசி ரோட்ல ஒரு 2 பிரமாண்டமான அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை கட்டினாங்க. அது மிக விலை உயர்ந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸா இருந்தது. அதில் எல்லாரும் அந்த யூனிட்டை வாங்குவதற்காக எல்லாம் போட்டி போட்டு இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை கட்டி முடித்த பிறகு 2ம் பக்கத்தில் இருந்த பில்டிங்கா இருந்தது. கட்டி முடித்து எல்லாரும் குடியிருக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்த பொழுது ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கு மெதுவா சாய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் பெரிய பதற்றமாயி எல்லாரும் வர வச்சு என்ன நடந்தது என்று எல்லாரும் சோதித்து எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த 2வது அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஒரு சரியான ஒரு அஸ்திபாரத்தில் கட்டாமல் இருந்தனால இந்த கீழே இருந்த அந்த பூமி அசைந்து அந்த முழு கட்டடமே சாயக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தது. ஸோ அவர்கள் பல தேசங்களிலிருந்து மிக முக்கியமான நபர்களை கொண்டு வந்து அந்த பில்டிங்கை திருப்பியும் அதை சுத்திலும் தோண்டி அதை எப்படி அந்த அஸ்திபாரத்தை சரிப்படுத்த முடியும் என்று பல பிரயாசங்கள் எடுத்து அந்த பில்டிங்கை திருப்பியும் அவங்க வந்து நேர்படியாக மிகவும் பிரயாசமிட்டார்கள். ஆண்டோட வார்த்தையில கூட இயேசு சொன்னார், மத்தேயு 7 அதிகாரத்தில் அவர் பகிர்ந்து கொண்ட உவமையில, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் நாம் நடப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவாகிய அசைவில்லாத அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாயிருக்கின்றது. ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கின்றது.